வாங்க வணக்கம். 2 கை கூப்பிட்டு வணக்கம் சொல்ல முடியல. ஒரு கையில் செல்லு பிடிச்சிருக்கப்பா. சரிங்களா? நான் அன்றைக்கி கருவாட்டு குழம்பு வச்சேங்களா. நான் இது வரையும் கருவாடே சாப்பிட்டதில்ல. கருவாடு கையாலே தொட்டதில்லை. அந்த கருவாடு வாசனையே எனக்கு ஆகாது. அது ஒரு மாதிரி ஸ்மெல்லாக இருக்கும். எனக்கு அது பிடிக்கவே பிடிக்காது. சரி, நமக்குமா சைவம் சாப்பிட்னா கொஞ்சம் கஷ்டமாகவே தானே இருக்குது. இந்த காய் ஐட்டம்லாம் பொரியல் ஐட்டம்லாம் எனக்கு அவ்வளோவா பிடிக்காது. உங்களுக்கே தெரியும், பருப்பு சாம்பார் வச்சாலும் காரக்குழம்பு வச்சாலும் நிலக்கடலை தான் நான் சைடிஷாக வச்சுக்குவேன். சைவத்தில் அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. நான்வெஜ்ஜில் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டு சாப்பிட்றதுக்கு. எத்தனை நாள் குழம்பா இருந்தாலும் ஊற்றி சாப்பிட்ருவேன். அந்த சிக்கன் எடுக்கிறேன் பார்த்தீங்களா, அன்னைக்கு மட்டும்தான் நான் வயிறு ஃபுல்லாக சாப்பிடுவேன். மற்றபடி பருப்பு குழம்பு, இந்த காரக்குழம்பு இப்படிலாம் சாப்பிடும்போது அவ்வளோ இந்தளவுக்குலாம் விரும்பி சாப்பிட மாட்டேன். வயிறு ஃபுல்லாகவும் சாப்பிட மாட்டேன். நான் அப்போ தான் நினச்சேன், சரி நான்வெஜ் தான் நமக்கு வேணும். சிக்கன்லாம் வந்து வாரம் எடுக்கிற அளவுக்குலாம் நமக்கு வசதி இல்லை. ஆட்டுக்கறி எடுக்கிற அளவுக்கு சுத்தமாக வசதி இல்லை. அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா, கருவாடு கொஞ்சமாக கூட கிடைக்கும் இல்லையா. சும்மா ஒரு 50 கிராம் 25 கிராம் இப்படிலாம் கூட கிடைக்கும். அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 ரூபாய் 20 ரூபா 25 ரூபா 10 ரூபாய் கிடைக்காது. மேக்ஸிமம் 20 ரூபாய்க்கு எங்கள் ஊர் கடையில் பாக்கெட்டாக இருக்குது. அது வேணால் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு நான் ஏதோ சரி கருவாட்டை சாப்பிட்டு பழகுவோம் அப்படின்ட்டு கருவாடு நேற்று வாங்கிட்டு வந்தேன். நேற்று தான் வாங்கிட்டு வந்துட்டு நைட்டு ஃபுல்லாக ஒரே யோசனை. கத்திரிக்காயும் வாங்கிட்டு வந்துட்டேன். என்னடா பண்ணுறது, நமக்கு கருவாட்டு குழம்பு வைக்க தெரியாது. இல்லை வேலை செய்கிற இடத்துல லட்சுமி நந்தினி சொல்லியிருக்காங்க, இப்படி தாக்கா வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதே ஒரே தயக்கம், அந்த கருவாடு எப்படி தொடருது, அதை முள்ளெல்லாம் எடுக்கணுமாமே, அது எப்படி தொடருது அப்படின்னு சொல்லி ஒரே சிந்தனை. நைட்டு ஃபுல்லாகவே சிந்தனை. எப்படி இருக்குன்னு சத்தியமாக எனக்கு நைட்லாம் கூட கனவுல கத்திரிக்காய் கருவாடு போட்டு அப்படியே நான் சாப்பாடு எடுத்துகிட்டு போகிற பாக்ஸ் நிறையா சொதன்னு எடுத்துகிட்டு போகிறேன். எடுத்துகிட்டு போய் நாங்கள் எல்லாருமே சாப்பாடு சாம்பார் ரசம் எல்லாமே ஷேர் பண்ணி சாப்பிடுவோம். 2 மேஸ்திரி அண்ணா, நாங்கள் 3 பேர், சித்தாள் 3 பேர், இந்த மாதிரி வந்து ஷேர் பண்ணி சாப்பிடுவோம். அப்படின்றது நான் கனவுல எல்லாருமே சாப்பிட்ற மாதிரி கனவு கொள்கிறேன். பாக்ஸ் நிறைய எடுத்துகிட்டு போகிறேன். அவங்க யாருமே எடுக்கல, நான் மட்டும் தான் போட்டு சாப்பிட்றேன். ஏன்னா ஏன் பாப்பா யாருமே எடுத்துக்குங்கன்னு கனவுலே சொல்கிறேன். ஒரு 3 டைம் 3 விதமாக வைக்கிற மாதிரி கனவே வந்துருச்சு நைட்டு. அப்புறம் பார்த்திங்கன்னா காலையில் எந்திரிச்சு ஒன்றும் வேலையே கணிப்பில்லை. ஆனால் நைட்டே வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம்லாம் உரித்து வச்சுட்டு பூண்டெல்லாம் உரித்து வச்சுட்டேன். தக்காளிலாம் வந்து நைட்டே கழுவி வச்சுட்டேன். அப்படியே டக்குன்னு காலைல எழுந்திரிச்சி தான் குழம்பு வச்சிடணும் அப்படின்ட்டு நைட்டு அரிசி ஊற வச்சுட்டு காலைல எழுந்திரிச்சோடனே வாசல் தெளித்து கோலம் போட்டு காஃபி வச்சு குடிச்சிட்டு சாப்பாடு அடுப்பில் வச்சுட்டு சாப்பாடு வேகிறதுக்குள்ளே போயிட்டு துணியை ஊற வச்சுட்டு ஒரு சட்டை இல்லை துவைக்கிறதுக்கு போட்டுக்கிறதுக்கு அது ஒரு சட்டையை ஒன்று துவைச்சி போட்டு வந்து குழம்பு வைக்க உட்காந்தா ஒரே மொட்டையாக இருக்குது. ஐயோ, நம்ம இதை நம்பி வேறு குழம்பு வச்சு எடுத்துகிட்டு போகிறோமே, ஒருவேளை நம்ம சாப்பிட முடியல என்ன பண்ணுறது. அதாவது வந்து சாப்பிட முடியலனாலும் நம்ம கூட இருக்காங்க இல்லைங்களா, அவங்களோட சாப்பாடு ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம், பிரச்சனை இல்லை. ஏன்னா கருவாட்டு குழம்பு அவங்க எல்லாமே சாப்பிடுவாங்க, நான் மட்டும் தானே புதுசு. சரி, நமக்கு பிடிக்கலாம். லட்சுமி சாம்பார் இருக்குது, இல்லை நந்தினி சாம்பார் இருக்குது, அவர் பழனிசாமி வருவார், சேட்டன் வருவார், அவங்களோடது எடுத்து சாப்பிட்டுக்கலாம். நாங்கள் எப்பவும் ஷேர் பண்ணி சாப்பிட்றதால பிடிக்கலனா கூட அவங்ககிட்ட கொடுத்துடலாம் அப்படின்னு துணிஞ்சு வச்சா குழம்பு செம்ம டேஸ்ட்டு. ஆனால் எனக்கு அந்த வாசனை பிடிக்கல. அந்த கருவாடு வாசனை வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பிடிக்கல. அப்படியே காலையில் எங்கள் வீட்டில் சாப்பிடல. நான் பிடிக்காது, எப்பட்றா சாப்பிட்றது, சரி பசி எடுத்தால் பார்த்துக்கலாம், பசியில் வந்து ருசி அறியாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா. சரி பசி எடுத்தால் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு எடுத்துகிட்டு போயிட்டு மணி ஒரு 10-11 மணிலாம் பயங்கரமான பசி. 10 மணி இருக்கும், பயங்கரமான பசி. சரி சாப்பிடும் அப்படின்னு எடுத்து ஒரு வாய் வச்சா அந்த வாடை தான் வருது. என்னால் சாப்பிடவே முடியல. சரி, நான் அதான் காலையிலே சொன்ன மாதிரி நமக்குலாம் ஒரு நோயாக இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம். இப்போ வந்து கருவாடு வந்து ஒரு மருந்து. நமக்கு வந்து உடம்புல ஒரு நோய் இருக்குது, நாம் வந்து அந்த மருந்தை சாப்பிட்டா தான் நம்ம உடம்பு நல்லா ஆகும் அப்படின்னு நினச்சிட்டு சாப்பிடுவோமே, அதை ஒரு மருந்தாக எடுத்துக்குவோமே அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே கொமட்டுது. அந்த கருவாடு பீஸ் பாருங்கள், எத்தனை பீஸ்லாம் கிடச்சிச்சு வாயில். எடுத்து போட்டேன். எனக்கு சாப்பிட பிடிக்கல, சாப்பிட்டதில்ல, அப்படியே எடுத்து போட்டேன். வெறும் குழம்பு கத்திரிக்காய் மட்டும்தான் சாப்பிட்டேன். அப்பயும் மீறி ஒன்று கிடச்சிருச்சு வாயில், சின்ன போது கிடச்சிருச்சு. சரி மென்று தான் சாப்பிடணும். மென்னா எனக்கு அறிகுளிப்புனாலும் அறிகுளிப்பு, என்னடா இது கொடுமை அப்படின்ட்டு சரி நான் அது எதுவுமே கண்டுக்கல. ஒரு மருந்து மாரி தான் நினச்சிட்டு சாப்பிட்டுட்டேன். மதியானம் தொடவே இல்லை. எனக்கு ஒரு மாதிரி பிடிக்காத சாப்பிட்டாவே ஒரு மாதிரி
பசி அடங்கின மாதிரியே இருக்காது இல்லையா. நான் வந்து மத்தியானம் லட்சுமிகிட்ட சாம்பார் வாங்கிட்டு கொஞ்சம், அப்புறம் நந்தினி புளிச்சிக்கீரை கொண்டு வந்திருந்தாங்க. நந்தினிகிட்ட புளிச்சிக்கீரை வாங்கி சாப்பிட்டேன். குழம்பெல்லாம் அவங்ககிட்ட கொடுத்தா அவங்கெல்லாம் சாப்பிட்டாங்க, நல்லா இருக்குதுன்னு சொன்னாங்க. ஆனால் குழம்பு ஆனால் சூப்பராக இருந்தது. காலைல சாப்பிடும்போது உப்பு காரம் அந்த டேஸ்ட் எல்லாமே சூப்பராக இருந்தது. ஒரு கருவாடு சாப்பிட்டு பழகிறதுக்குள்ளே பாருங்கள் எப்படிலாம் பாடுறேன்னு. அப்புறம் நான் நைட்டுக்கு அதான் இருக்குது, பார்க்கலாம். நிலக்கடலை பயிர் சைடிஷாக வச்சுட்டு கடிச்சிட்டு சாப்பிடுவாங்களாம். சரி ஓகேப்பா, பாய்.